என்னோடய கவுன்சிலர், என்னோடய சட்டமன்ற உறுப்பினர் லோக்கலில் எனக்கு தெரியணும், என்னோடய ஆளாக இருக்கணும். உங்களை பிடிக்கும், உங்கள் படம் பார்ப்போம், அதெல்லாம் இருந்தாலும் ஜனங்க இதை பார்ப்பாங்க. நீங்கள் போயிட்டு அரசியல்வாதி பற்றி கருத்து கேளுங்க, நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்க. வந்துட்டா காலைல வேறு வேலை இல்லை. இதெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த அவமானம்லாம் நான் இன்னி தேதி வரலாம் ஒரு பத்திரிகையாரனா பட்டுக்கிட்டு இருக்கேன். போயிட்டு என்ன நான் தேர்தல் வருது எப்படின்னா இருக்கோன்னா, வேலை இருக்குப்பா தம்பி, கொஞ்சம் கடைக்கு போனால் வழி விடுங்கன்பாங்க. என்னன்னா அந்த அரசியல்வாதி மேலே இருக்கிற கோவம். அப்போ அந்த அரசியல்வாதி மேலே இருக்கிற கோவத்தை விஜய் அறுவடை பண்ணணும்னா இவர் அரசியலை பேசணும், அரசியல்வாதியாக மாறணும், மக்களை போய் சந்திக்கணும். நல்ல அரசியல்வாதி கெட்ட அரசியல்வாதின்னு இருக்கு இல்லையா? இவர் நல்ல அரசியல்வாதியாக பார்த்தா ஃபஸ்ட்டு எளிமையாகணும், மக்களை சந்திக்கணும். எங்கள் திருச்சிக்கு வராரு இல்லைங்களா, ரைட்டு. விவசாயிகள் கூட்டம் ஏங்க போடல காலைல? திருச்சின்னா யாருங்க? விவசாயிகள் தான். ஸ்ரீரங்கத்தில் என்ன அங்கே வருது, அந்த வழியில் காவேரி வருது இல்லை? அந்த ஆற்றை ஒரு எட்டி பார்வை பார்க்கலாம்ல. அது எங்கேருந்து வருது தெரியுமா? 3 போகம். என்ன பிரச்சனை? ஏன் விவசாயிகளை பார்க்கலாம்? இது தோணுமா தோணக்கூடாதா?